வந்து பிஜேபியோட பாலிசியே என்னன்னு பார்த்தோம்னா வந்து இந்த சாமானியர் சர்வேயாக இருக்கட்டும், கோலாஸ்திரிய சர்வேயாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா வந்து டெல்டாவில் சிபிஆர் வந்து நின்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஞானவசா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதுதான் வந்து பிஜேபி. சப்போஸ் இப்போ அண்ணாமலையே பிரச்சாரத்துக்கு வரலாம் கூட வந்து பார்த்தோம்னா Hi friends, welcome to another video from Tamazhaga Pulse. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. ஏன்னா வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ பெல் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனடியாக வராது, உங்கள் ஃபீட்ஸில் வராது. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியே இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலை அவர்கள் பாராட்டிய சிபிஆர் தேர்வு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் ஃபார்மர் எம்பி ஆஃப் கோயம்புத்தூர் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் தேர்வாயிருக்காரு. மோடி அவர்களோட பர்சனல் சாய்ஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைகளும் வந்து பாராட்டியிருக்காரு. இது ஏன் வந்து திடீர்னு அண்ணாமலை ஏன் பாராட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாரும் திங்க் பண்ணுறது என்னென்னா வந்து அவர் அண்ணாமலையை வந்து கொங்கு பகுதியால், அதனால் அவரும் கொங்கு தான், அதனால் பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மோரோவர் வந்து ஆல்ரெடி கொங்கு பகுதியில் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, இப்போ இதனால் வந்து தேர்ந்தெடுத்த பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நிறையா பிஜேபி வந்து உடைக்கல் நிறையா மாங்காயை வந்து அடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். அதனால தான் வந்து அண்ணாமலையை பாராட்டுறாரு அப்படிங்கிற நம்மளோட கருத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா முதல் இது பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தி கூட்டணியில் வந்து டிஎம்கே இருக்குது. இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒன்றா தான் இருக்காங்க. சப்போஸ் இப்போ காங்கிரஸ் வேறு நாமினிஸ் செலக்ட் பண்ணி இப்போ நிற்க வச்சாங்கன்னா, சப்போஸ் இப்போ டிஎம்கே வந்து வேறு சப்போஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ சப்போஸ் இப்போ தான் அகெயின்ஸ்ட் தமிழியன்ஸுன்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடும். இப்போ டிஎம்கே வந்து இவனுக்கு எதிராக வந்து பண்ணாங்கன்னா, சிபிஆருக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு விபி வராரு, அவர் எதிராக வந்து டிஎம்கே ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணலாம் பிஜேபி. ஸோ தர்மசங்கடமான நிலைமை கொண்டு போய் விட்டாரு மோடின்னு சொல்லலாம் டிஎம்கேவை. பட் நம்ம பொறுத்தவரை டிஎம்கே வந்து டெஃபினட்டாக வந்து காங்கிரஸ் தான் சரி ஜெனரலாக போடுவாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. டெஃபினட்டாக வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக ஆகப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து கொங்கு பகுதியில் வந்து ஆல்ரெடி பிஜேபியும் வந்து இவங்களும் ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே சர்வே எல்லாமே பார்த்தோம்னா வந்து சாமானியர் சர்வேயாக இருக்கட்டும், கோலாஸ்திரிய சர்வேயாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா வந்து டெல்டாவில் இன்னும் டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ரெண்டு பேருமே சரி, தே ஹேவ் டு வின் லாட் ஆஃப் சீட்ஸ் இன் கொங்கு பெல்ட். அதுதான் நல்லா க்ளீனாக தெரியுது இந்த விஷயத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் நிறைய சீட் ஜெயிச்சாலே வந்து இந்த டெல்டாவோட சீட்டை வந்து லாஸ் வந்து ஆஃப்செட் பண்ணலாம். கொங்கு பகுதியில் பார்த்து 60 சீட் மேலே இருக்குது கொங்கு பகுதியில். சரி, அது கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஜெயிச்சா தான் வந்து பார்த்தோம்னா இங்கே டெல்டாவில் வந்து டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கேருந்து வர லாஸ் வந்து இங்கே ஆஃப்செட் ஆகும். ப்ளஸ் நார்தன் சைடில் வந்து பிஎம்கேவோட ஆதரவு வந்து வச்சு இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். சதர்ன் சைடில் வந்து நம்ம இவர் இருக்கார் தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் இருக்காங்க, அவங்க வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் மெயினாக வந்து இந்த ரெண்டு விஷயந்தான். அதில் இன்னொன்று என்னன்னா வந்து ஆல்ரெடி எப்போவுமே வந்து பிஜேபியோட பாலிசியே என்னென்னு பார்த்தோம்னா வந்து தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த வின்னபிள் சீட்ஸ். முன்னே ஒரு வாட்டி ரொம்ப நாளைக்கு வந்து ராஜஸ்தானில் வந்து பிரமோத் மகாஜன் ஒருத்தர் இருந்தார், அதான் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. அப்போது பிஜேபி எதிர்பார்க்காம ஜெயிச்சாங்க. பிஜேபி யாருமே எதிர்பார்க்கல. அப்போ காங்கிரஸ் திரும்பி நினச்சாங்க. அப்போது பிஜேபி ஜெயிச்சது. அப்போ என்ன காரணம்னு கேட்டபோது என்ன பண்ணோம்னா, இந்த வி ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் த வின்னபிள் சீட்ஸு அப்படின்னாரு அவர். எங்கெல்லாம் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கோ அங்கே போய் நின்னாங்க அப்படின்னாரு. அங்கே வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாரு பிரமோத் மகாஜன்.
அதுதான் வந்து பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ இதில் கொங்கு பகுதியில். ஸோ இப்போ சிபிஆர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார் அப்படின்னா நம்ம பகுதியில் ஒருத்தர் விபி ஆயிருக்காரு, பிஜேபியும் வந்து சப்போர்ட்டிங் தமிழ்நாடு காஸ் அப்படிங்கிற ஒரு நல்லா வந்து எக்ஸ்போஸ் ஆகும். மெயினாக வந்து பார்த்தோம்னா வந்து டிஎம்கே வந்து ஒரே பொய் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது ஒன்று ஒரே பொய் பிரச்சாரம் தான். முறியடிக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான். நிறைய வழிக்கு ஒரே வழி சொல்ல மட்டும் நிறைய வழிகளில் ஒரு வழி இது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலிப் கொடுக்க போகுது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு. ஸோ இப்போ டெஃபினட்டாக வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து கையை பசஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அண்ணாமலை வந்து நல்லா வந்து ஆதரிக்கிறார். ஏன்னா நிறையா செயல்பாடும் வந்து வெளிப்படையாக காமிக்கணும். சரி, பிஜேபி ஏடிஎம்கே நிறையா பண்ணுறாங்க, மோடி கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டாக வந்து வெளில தெரிய மாட்டேங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விபி கேண்டிடேட்டாக வந்து தமிழில் ஒருத்தர் போடும்போது நல்லா ஒரு இதுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா விபிங்கிறவங்க அடுத்த வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மொரோவர் சிபிஆர் வந்து எல்லா கட்சி ஆளுங்களும் பிடிச்ச ஆள் தான் அவர், எனக்குமா பழகக்கூடியவர் தான் அவர். ஸோ அவருக்கே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து ராஜ்யசபாவில் அவரை சேர்மேன் அவர். ஸோ எப்படி சமாளிக்க போகிறாருன்றது தான் இருக்குது. பட் பொதுவாக வந்து அவருக்கு இணக்கமான கம்யூனிஸ்ட்டுகளே வந்து அவர் விரும்புகிற ஆள் அப்படிங்கிறதுனால இணக்கமாக கொண்டு போவாருன்னு தான் நம்ம நினைக்கலாம். ப்ளஸ் இன்னும் ஒரு அடுத்த ஜனாதிபதிக்கான தேர்தல் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்துடும் நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டோட இதில். அப்போ வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும் இவருக்கு, சிபிஆருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வந்து ஆர்மிக்கு அப்புறமா வந்து 100 பிரசிடென்ட் போகிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறது கரெக்டான விஷயம் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. மோரோவர் இப்போ சிபிஆர் வந்து நின்னார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யுனானிமஸாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால்தான் அவர் நிற்க வச்சுருக்காங்களோன்னு நமக்கு ஒரு டவுட் வருது. பட் டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து இப்போ என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் நிற்கிற போதும் சரி, அண்ணாமலைக்கே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். இப்போ ஆனால் கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து முன்ன வந்து சிபிஆர் ஜெயிச்சுட்டு வந்தார் அவர். அப்படிங்கிற போது டெஃபினட்டாக அண்ணாமலை நெக்ஸ்ட் டைம் எம்பிக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை அசம்பிளிக்கோ நிற்கும் போது கொங்கு பகுதியிலேருந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். சப்போஸ் இப்போ அண்ணாமலையே பிரச்சாரத்துக்கு வரலாம் கூட வந்து பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபார் பிஜேபி. கொங்கு பகுதியிலேருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒருத்தரை வைஸ் பிரசிடெண்ட்டாக, ப்ளஸ் தமிழ்நாட்டால் தான் வந்து அடுத்த விபி அப்படிங்கிற போது நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர சமயத்தில் வந்து நல்ல ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வர சமயத்தில் இதனால வந்து இது நல்ல பிஜேபிக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது. ஜெய்ஹிந்த். மொரோவர் சிபிஆர் வந்து எல்லா கட்சி ஆளுங்களும் பிடிச்ச ஆள் தான் அவர், எனக்குமா பழகக்கூடியவர் தான் அவர். ஸோ அவருக்கே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து ராஜ்யசபாவில் அவரை சேர்மேன் அவர். ஸோ எப்படி சமாளிக்க போகிறாருன்றது தான் இருக்குது. பட் பொதுவாக வந்து அவருக்கு இணக்கமான கம்யூனிஸ்ட்டுகளே வந்து அவர் விரும்புகிற ஆள் அப்படிங்கிறதுனால